அதிமுக எம்எல்ஏ தோட்டத்தில் தங்கியிருந்த குடும்பத்தினர் ஒருவருக்கொருவர் சண்டை போட்ட நிலையில் சண்டையை விலக்கிவிடச் சென்ற எஸ்எஸ்ஐ வெட்டி கொலை செய்யப்பட்டுள்ளார். குற்ற பின்னணி உடையவர்களை அதிமுக எம்எல்ஏ பணிக்கு அமர்த்தியது ஏன்? திருப்பூர் மாவட்டம் உடுமலை அடுத்த குடிமங்கலம் சிக்கனூத்து கிராமத்தில் வடத்துக்குளம் அதிமுக எம்எல்ஏ மகேந்திரனுக்கு சொந்தமான தென்னந்தோப்பு உள்ளது. இங்கு மூர்த்தி என்பவர் அவரது மகன்கள் தங்கபாண்டியன், மணிகண்டன் உள்ளிட்ட குடும்பத்தினருடன் தங்கி தோட்ட வேலைகளை மேற்கொண்டு வந்துள்ளார். நேற்று இரவு மூர்த்தியிடம் மகன்களான மணிகண்டன் மற்றும் தங்கபாண்டி மது போதையில் சண்டையிட்டுள்ளனர். அப்பொழுது மூர்த்தியை மூத்த மகன் மணிகண்டன் வெட்டியதாக கூறப்படுகிறது. இது குறித்து அக்கம் பக்கத்தினர் குடிமங்கலம் காவல் நிலையத்திற்கு தகவல் கொடுத்துள்ளனர். அங்கு ரோந்து பணியில் இருந்த எஸ்எஸ்ஐ சண்முகவேல், காவலர் அழகுராஜா ஆகியோருக்கு தகவல் கொடுத்துள்ளனர். தகவலின் அடிப்படையில் விசாரணை நடத்த சென்ற சிறப்பு காவல் உதவி ஆய்வாளர் சண்முகவேல் ஏற்கனவே வெட்டுப்பட்டு காயத்துடன் இருந்த மூர்த்திக்கு முதல் உதவி செய்ய ஆம்புலன்ஸுக்கு போன் செய்துள்ளார். மேலும் வெட்டு காயங்களுடன் இருந்த மூர்த்தி மற்றும் மகன்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வந்த போது குடும்ப விஷயத்தில் தலையிடுவதாக கூறி சிறப்பு காவல் உதவி ஆய்வாளர் சண்முகவேலை மூவரும் வெட்டியதாக கூறப்படுகிறது. இதில் இரத்த வெள்ளத்தில் சண்முகவேல் அங்கேயே சரிந்து விழுந்து உயிரிழந்துள்ளார். உடன் இருந்த காவலர் அழகுராஜா, தோட்ட மேலாளர் உள்ளிட்டவர்களை துரத்தி சென்றுள்ளனர். அவர்கள் ஓடி தப்பி உள்ளனர். தகவல் அறிந்து விரைந்து வந்த குடிமங்கலம் போலீசார் எஸ்எஸ்ஐ சண்முகவேல் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். சம்பவ இடத்தில் ஐஜி செந்தில்குமார் உள்ளிட்ட காவல்துறை உயர் அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டு விசாரணையில் ஈடுபட்டனர். நேற்று நைட்டு சுமார் ஒரு 11 மணிக்கு குடிமங்கலம் போலீஸ் ஸ்டேஷன் லிமிட்டில் சிக்கனூத்து அப்படிங்கிற பகுதியில் ஒரு தோட்டத்தில் ஒரு குடும்ப சண்டை, அப்பா பசங்களாம் அடிச்சுக்கிறாங்கன்னு ஒரு தகவல் எஸ்ஐ கிடைக்குது. அதன் அடிப்படையில் அந்த எஸ்ஐ ஹைவே பட்ரோலை டைரக்ட் பண்ணி அது என்னென்னு அட்டன் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஹைவே பட்ரோலில் எஸ்எஸ்ஐ சண்முகவேல், அவர் கூட ஒரு போலீஸ் அழகுராஜான்னு ஒருத்தர் 2 பேர் இருக்காங்க. அவங்க அட்டன் பண்ண போகிறாங்க. அந்த தோட்டத்தில் போய் பார்க்கும் பொழுது அங்கே மூர்த்தின்னு ஒருத்தர் அடிபட்டிருக்காரு. அவருக்கு ஒரு பசங்க இடையில அவங்களாம் தகராறு பண்ணிகிட்ருக்குறாங்க. அங்கே ஆம்புலன்ஸை வர சொல்லி அவரை ஆஸ்பத்திரிக்கு அனுப்பலான்னு சொல்லி அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கும் பொழுது திடீர்னு அவருடைய மகன் மணிகண்டன் ஒருத்தர், அவங்க அப்பா எல்லாருமே அவங்களுக்கு உள்ளே இருந்த இதை மாதிரி அந்த போலீஸ் மேலேயும், அந்த போலீஸ் கூட போயிருந்த அந்த தோட்டத்தினுடைய மேனேஜர் ஒருத்தர் ரங்கசாமி, அவர் கூட வந்த 2 பேர், இவங்க எல்லாத்தையும் அசால்ட் பண்ண வர்றாங்க. அருவாளும் கம்பு எடுத்துகிட்டு விரட்டுறாங்க. அப்போ வேறு வழி இல்லாமல் தப்பிக்கிறதுக்காக இங்கே ஓடி வர்றாங்க. அழகராஜங்கிற போலீஸு அந்த ரங்கசாமி விட்டுறாங்க, ஓடிடுறாங்க. இந்த எஸ்எஸ்ஐ அப்படிங்கிறவரை வெட்டுப்பட்டு அவர் அங்கே இறந்துடுறாரு. அது அங்கே போனவங்ககிட்ட தகவல் வரலைங்கிறதுனால என்னாச்சுன்னு செக்கப் பண்ணுறாங்க. செக்கப் பண்ணும்போது அந்த கூட போன அந்த டிரைவர் போலீஸும் அந்த ரங்கசாமிங்கிற மேனேஜரும் இந்த மாதிரி எங்களை வெட்ட வந்தாங்க, நாங்கள் தப்பிச்சு வந்துடுன்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துக்கு ஆஃபீஸர்ஸ் போய் செக்அப் பண்ணும் பொழுது எஸ்எஸ்ஐ அங்கே இறந்து கிடக்கிறாரு. தப்பிச் சென்ற தந்தை மூர்த்தி, மகன்கள் தங்கபாண்டி, மணிகண்டன் என 3 பேரையும் பிடிக்க 6 தனிப்படைகள் அமைத்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த சம்பவம் தொடர்பாக மூர்த்தியின் மனைவி மற்றும் மருமகளை பிடித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இன்வெஸ்டிகேஷன், லோக்கல் என்கொயரி இது சம்பந்தமாக குற்றவாளிகளை பிடிக்கிறதுக்கு ஒரு 4 தனிப்படைகள், மற்ற அந்த டெக்னாலஜிகள் இது பார்க்குறதுக்கு சைபர்கள் பார்க்குறதுக்கு ஒருத்தர் மணிகண்டன் அப்படிங்கிற மேலே ஒரு 4 வழக்கு இருக்குது திண்டுக்கல் மாவட்டத்தில். அதே மாதிரி இன்னொருத்தர் தங்கபாண்டியன் இருக்கார். அவருடைய பங்கு என்னங்கிறத நம்ம விசாரிச்சுட்டுருக்கிறோம். அவர் மேலே ஒரு 4 வழக்கு இருக்குது. அவங்க அப்பா மூர்த்தின்னு ஒருத்தர், அவர் மேலே ஒரு 2 வழக்கு இருக்குது. இந்நிலையில் எஸ்எஸ்ஐ சண்முகவேல் உடல் வைக்கப்பட்டுள்ள திருப்பூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு வந்த அதிமுக எம்எல்ஏ மகேந்திரன் சண்முகவேல் மகன் லலித்குமாரை சந்தித்து ஆறுதல் தெரிவித்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மகேந்திரன் தனது தோட்டத்தில் மூர்த்தி கடந்த 2 ஆண்டுகளாக பணியாற்றி வந்ததாகவும் அவரது மகன்கள் 1 மாதம் முன்புதான் வந்ததாகவும் கூறினார். அவங்க அந்த பையனோட அப்பா 3 வருஷமா இருக்காரு. இந்த பையன் 1 மந்த்துக்கு முன்னாடி வந்திருக்கான். குழந்தையெல்லாம் அந்த
உள்ளூர் அரசு பள்ளியில் சேர்த்து படிக்க வைக்கிறாங்க. இவங்க தம்பி ஊர்லேருந்து வந்திருக்கான், அந்த மணியோட தம்பி வந்திருக்கான் போகிறது. வந்து அவங்களுக்குள்ள பிரச்சனையாகி வெட்டிட்டாங்க. உடனடியாக அங்கே தோட்டத்தில் இருக்கிறவங்க காவல்துறையை உதவி கலைச்சிருக்கிறாங்க. அவங்களுக்குள்ள வெட்டி ரத்தம் ஒழுக்கிட்டு இருந்திருக்காங்க. காவல்துறை உதவி கலைச்ச உடனே வந்துருக்குறாங்க. இவங்கெல்லாம் பேசி எல்லாம் எழுதி வாங்கிட்டு எல்லாம் பேசி அவர் பேசியிருக்காரு. இவன் வந்து அந்த பக்கம் ஒளிஞ்சிட்டு வந்த உடனே அட்டாக் பண்ணிட்டான். இது கடுமையாக கண்டிக்கிறது தான். இதனிடையே உயிரிழந்த சிறப்பு காவல் உதவி ஆய்வாளர் குடும்பத்திற்கு 1 கோடி ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் என முதலமைச்சர் அறிவித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து திருப்பூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் வைக்கப்பட்டுள்ள உதவி ஆய்வாளர் உடலை பார்வையிட்ட பின் அவரது மகன் லலித்குமாருக்கு அமைச்சர் சாமிநாதன் ஆறுதல் தெரிவித்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் குற்றவாளிகள் விரைவில் பிடிபடுவார்கள் என கூறினார். குற்ற பின்னணி கொண்டவர்களை முறையாக விசாரிக்காமல் அதிமுக எம்எல்ஏ மகேந்திரன் பணிக்கு அமர்த்தினாரா அல்லது அவர்கள் மீது உள்ள குற்ற பின்னணி தெரிந்தே பணிக்கு அமர்த்தினாரா என்பது குறித்தும் போலீசார் விசாரிக்க திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. குடும்ப சண்டையை விலக்கிவிடச் சென்ற சிறப்பு காவல் உதவி ஆய்வாளரை குடும்பமே சேர்ந்து கொலை செய்த சம்பவம் திருப்பூர் மாவட்டத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.